நாங்களும் சொந்த வீட்டில் பிறந்து, அதுவும் ஆஸ்பத்திரியில் பிறக்கல, சொந்த வீட்லேயே பிறந்தோம். சொந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்து ஆளாகி நகை நட்டெல்லாம் வச்சுருந்து எல்லாம் ஒரு பிரச்சனையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து வாடகை வீட்டுக்கு வந்தால், இந்த புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க பாருங்க, அவங்க பண்ணுற அட்டகாசம் ஐயோ தாங்க முடியலங்க. வீடை காலி பண்ணால் பெயிண்ட்டு காசா, அப்புறம் பாத்ரூம் ஏதாவது ஆச்சான்னு சுற்றி பார்க்குறாங்க. கரண்டு பில்லு அது ஒரு தனியாக யூனிட்டு கணக்கா. நாங்களும் வாடகை விட்டோம், இந்த மாதிரிலாம் விடலைங்க. யூனிட்டு கணக்கெல்லாம் கரண்டு பில்லு வாடகை எங்கள் பாட்டி 300 விட்டாங்க. இப்போது 5500 வாடகை, வீட்டோட வாடகை. அப்போது எல்லோரும் ஒன்றா மார்க்கெட்டுக்கு போவோம், ஒன்றா போயிட்டு வருவோம். அப்போ எங்களுக்கு தெரியலை. இப்போ இந்த வீட்டுக்கு புதுசாக கட்டுறவங்கள பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இப்படியாங்க வாடகையிலேருந்து வீடை காலி பண்ண, அதை காசு இந்த காசு அட்வான்ஸை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அனுப்புகிறேன்றாங்க. இல்லைன்னா அட்வான்ஸை கழிக்காமல் எல்லாத்தையும் கொடுங்கன்றாங்க. புது வீடு கட்டுறவங்களாம் இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்க, நீங்கள் எல்லா கார்பரேஷனில் கட்டி தான் ஆகணும். இடத்த வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, வாடகை விட்றீங்க, கட்டி தான் ஆகணும். அதுக்கு நீ எங்கள் தலையில் போடுறதா? ரொம்ப அநியாயம் தெரியுமா?